வணக்கம் நண்பர்களே. மெட்ராஸ் உயர்நீதிமன்ற அலுவலக உதவியாளர் தேர்விற்காக மாதிரி வினாத்தாள் தான் பார்க்க போகிறோம். முதலாவது பார்த்தீங்கன்னா காலமேக புலவரின் இயற்பெயர். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வரதன் அவர்கள். இந்த முத்தையாங்கிறது யாருன்னா கண்ணதாசனுடைய இயற்பெயர். மாணிக்கம் பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர். இரண்டாவது கேள்வி பழமொழி 400 நூலின் ஆசிரியர் டேஸ். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மூன்றுரை அரையனார். இந்த பூதத்தாழ்வார் யாருன்னு பார்த்தீங்கன்னா 4000 திவ்ய பிரபந்தத்தில் 2ஆம் திருவந்தாதியை எழுதியவர். பொய்கை ஆழ்வார் முதல் திருவந்தாதியை எழுதியிருப்பார். முனைப்பாடியார் அறநெறிச்சாரம் அப்படிங்கிற நூலினை எழுதியிருப்பார். இந்த அறநெறிச்சாரம் 225 பாடல்களை கொண்டிருக்கும். மூன்றாவது கேள்வி தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புபவரிடம் டேஸ் இருக்கக்கூடாது. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சோம்பல் இருக்கக்கூடாது. நான்காவது கேள்வி முன்றில் என்பதன் பொருளை காண்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வீட்டின் முன் இடம், அதாவது திண்ணையை குறிப்பது தான் முன்றில். திண்ணை என்பது முன்றிலை குறிக்கும். ஐந்தாவது கேள்வி பார்த்தீங்கன்னா மரம் வளர்த்தால் டேஸ் பெறலாம். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி மாரி. மாரி என்றால் மழை என்ற பொருள். ஆறாவது கேள்வி பொறுத்துக. முதலாவது பார்த்தீங்கன்னா நாற்று. நாற்று நடுதல், நீர் பாய்ச்சுதல், கதிர் அறுத்தல், களை பறித்தல். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 3, 4, 2, 1. ஏழாவது கேள்வி தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்று அழைக்கப்படும் ஊர் டேஸ். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பாளையங்கோட்டை. இதை ஏன் தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு அப்படின்னு அழைக்கிறாங்கன்னா அங்கே அதிக அளவு கல்வி நிறுவனங்கள் இருப்பதனால இதை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு அப்படின்ட்டு அழைக்கிறாங்க. எட்டாவது கேள்வி ஹார்வெஸ்ட் என்ற ஆங்கில சொல்லின் தமிழ் சொல் தருக. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அறுவடை. ஹார்வெஸ்ட்டுங்கிறது அறுவடை. பயிரிடுதல் பார்த்தீங்கன்னா கல்டிவேஷன். அடுத்து வேளாண்மை பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர். நீர்ப்பாசனம் இரிகேஷன். அடுத்ததாக 9வது கேள்வி காந்தியடிகள் எப்போதும் டேஸை பேசினார். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வாய்மை. 10வது கேள்வி ஒருவர் எல்லோருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் என்பது டேஸ் நெறி. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பொது உடைமை நெறி. 11வது கேள்வி மக்கள் அனைவரும் டேஸ் ஒத்த இயல்புடையவர்கள். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிறப்பால், அதாவது மக்கள் அனைவரும் பிறப்பால் ஒத்த இயல்புடையவர்கள். 12வது கேள்வி கவியரசு எனும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கண்ணதாசன். 13வது கேள்வி காயிதே மில்லத் எனும் அரபு சொல்லுக்கு டேஸ் என்று பொருள். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சமுதாய வழிகாட்டி. 14வது கேள்வி மழை சடசடவென பெய்தது. இத்தொடரில் அமைந்துள்ளது டேஸ். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இரட்டை கிளவி. 15வது உலக பொதுமறை என்று போற்றப்படும் நூல். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி திருக்குறள். திருவாசகம் மாணிக்க வாசகரால் எழுதப்பட்ட நூல். திருமந்திரம் திருமூலரால் எழுதப்பட்டிருக்கும். 16வது கேள்வி திசைவேகம் மாறுபடும் வீதம் டேஸ் எனப்படும். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி முடுக்கம். 17வது கேள்வி பார்த்தீங்கன்னா கீழ்கண்டவற்றுள் உலோகம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இரும்பு. இந்த ஆக்சிஜன் ஹீலியம் எல்லாம் வாயுக்கள், தண்ணீர் திரவம். 18வது கேள்வி ஒரு தாவரத்தின் இனப்பெருக்க உறுப்பு டேஸ். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மலர். 19வது கேள்வி 1 கிலோமீட்டர் என்பது எத்தனை மீட்டர் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1000 மீட்டர். 20வது கேள்வி உடல் நலமே உண்மையில் சிறந்த டேஸ் ஆகும். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி செல்வம். உடல் நலமே உண்மையில் சிறந்த செல்வம் ஆகும். 21வது கேள்வி வைட்டமின் ஏ குறைபாட்டினால் ஏற்படும் கண் நோய். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மாலைக்கண் நோய்.
கேள்வி வாரிசெல்லா என்று அழைக்கப்படும் நோய் எது? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தட்டம்மை. 23வது கேள்வி கீழ்கண்டவற்றுள் திரவ பொருளை கண்டுபிடி. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தண்ணீர். இது மூன்றுமே திடப்பொருளை சேர்ந்தது. உலக மக்கள் தொகை தினம் டேஸ் ஆகும். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஜூலை 11. 25வது கேள்வி இந்தியாவில் வாக்குரிமை வழங்கப்படும் வயது. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 18 வயது. 18 வயது நிரம்பிய அனைவருக்கும் இந்தியாவில் வாக்குரிமை வழங்கப்படுகிறது. 26வது கேள்வி அரசியல் கட்சிகளை அங்கீகரிக்கும் அமைப்பு. இது கிடையாது, கட்சிகளை அங்கீகரிக்கும் அமைப்பு. இதற்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தேர்தல் ஆணையம். 27வது கேள்வி உற்பத்தி பாதையில் டேஸ் என்பது மனித இடுபொருள். மனித இடுபொருள் எதுனா ஆப்ஷன் பி உழைப்பு தான் மனித இடுபொருள். 28வது கேள்வி பொருளியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆடம் ஸ்மித். 29வது கேள்வி தமிழ்நாட்டின் புதிய மாநில தேர்தல் ஆணையர் டேஸ். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பா ஜோதி நிர்மலாசாமி. 30வது கேள்வி தமிழ்நாட்டில் வேளாண்மை பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் டேஸ். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கோவை. அதாவது கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையம் பகுதியில் இந்த வேளாண் பல்கலைக்கழகம் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ்.